ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் ஒரு சைடு வந்து டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி கன்சாலிடேஷன்லேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 4-5 ஃப்ரைடேவை பார்க்குறேன். அந்த 4-5 ஃப்ரைடேவுமே மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட் தான் ஆகுது. ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம எங்கே ஒரு ஸ்ட்ராடல் போட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்து கிடச்சிருது. பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் பிளேஸ்க்கு ப்ராஃபிட் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லை. ஏன்னா வந்து ஃப்ரைடே ஈவினிங் நமக்கு ஜிடிபி நம்பர்ஸ் வர இருந்தது. நமக்கு மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வர இருந்தது. ஸோ அதனால என்னமோன்னு தெரியல, கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 வால்டாலிட்டி வந்து எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் அன்றைக்கி முன்ன நாள் 410 இருந்தது. பட் எண்ட் ஆஃப் ஈஓடி 415ன்னு சொல்லும்போது நேற்று பெரிய டிகே இல்லை, பட் ஸ்லோவராக மார்க்கெட் இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகேல பெரிய அளவு இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் ஈஓடி நமக்கு ஸ்ட்ராடல் வந்து அதிகமாக இருந்தது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நியூஸ் எதிர்பார்த்து இந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகேங்களா, அதுதான் மேஜராக இருக்கும். ஸோ சென்செக்ஸ்க்கும் அதே ஒரு 1023 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. இது வந்து அதிகம் தான். ஓகேங்களா, சின்ஸ் வந்து நேற்று இந்தியா விக்ஸ் டவுன் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நியர்லி 16 கிட்ட வந்திருக்கு. பட் சின்ஸ் வந்து ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஷுட் வால்டைலாக இருக்கணும், கண்டிப்பாக வால்டைலாக பெருசாக இருக்கணும். பட் நேற்று பெருசாக இல்லை. 415 பாயிண்ட் வந்து மண்டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது மண்டே வந்து வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாமானா தாராளமாக எதிர்பார்க்கலாம். வரும் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து இருக்குது. நான் வால்டைலாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வால்டைல் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்சைட் மார்க்கெட் போகலாம் அப்படின்றது தான். ஸோ செக்லிஸ்ட்டில் நிறைய விஷயம் வச்சுருக்கேன், அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எண்ட் ஆஃப் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 32 ஸ்டாக் வந்து நம்ம மார்க்கெட்டில் லாங்காக முடிஞ்சிருக்கு. 103 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டுமே நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.3% வந்து நியராக ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ எக்ஸ்பைரி மார்க்கெட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நெகட்டிவில் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் வச்சு நெகட்டிவில் முடிச்சு வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்து லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. அப்படி ரெட்டில் முடிஞ்சாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா டான்ஸ் ஆடி இருக்குது. பார்க்கலாம் அதையும் நம்ம எதிர்பார்க்குறோமா அப்படின்ட்டு. அண்ட் ஃப்ரைடேவுடைய சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டே நியர்லி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே 1050 ரூபாய்க்கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. இங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும். எஸ் அஃப்கோர்ஸ் ஓப்பன் ஆனதே வந்து 1023 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஒரு 1100 ரூபாய்க்கு போயிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு வந்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது 1023ன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் முடிஞ்சிருக்கு. ஸோ பெரிய அளவு கன்சாலிடேஷன் சொன்னாலும் ஸ்ட்ராடல் பிளேயர்ஸ்க்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்திருக்காது. இதோட பெனிஃபிட் வந்து நாளைக்கு டிராஸ்டிக்காக குறையும் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் சொன்னால் ஒரு 300-400 பாயிண்ட் நாளைக்கே ஈஓடிக்குள்ளே குறைஞ்சிடலாம். ஓகேங்களா, ஏன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ மண்டேவே நிறைய நியூஸஸ் இருக்குது யூஎஸில். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். நம்ம சென்செக்ஸில் ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கியூவுமே லைட்டாக வந்து மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து டவுன் சைடு போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1500 பாயிண்ட் போனாலும் அதே ஒரு ஐவியில் தான் இருக்குது. அண்டு கீழே ஒரு 1500 பாயிண்ட் போனாலும் பெரிய அளவு ஐவியில் வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இப்படி இருந்தாலே மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மண்டே இல்லைன்னா டியூஸ்டே வால்டைலாக மார்க்கெட் இருக்கலாம். ஸோ ப்ரீமியம் கூட பெருசாக நகராமல் கூட அந்த வால்டைல் வந்து இருக்கலாம். நான் ஒரு அப்சைடில் வால்டைலிட்டி எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். நிஃப்டிக்கு என்ன இருக்குது அப்படின்னா நிஃப்டிக்கும் பெரிய அளவு டிகே ஃப்ரைடே இல்லை அப்படின்றதுனால இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து ஸ்லைட்டாக டவுன் சைடில் இருக்குது. பட் ஆனால் பெரிய அளவு இல்லை. ஓகேங்களா, ஸோ 16.3 இந்த பக்கம்னு சொல்லும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1000 ஒரு 700-800 பாயிண்ட் போனாலும் அதே தான் மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு 700-800 பாயிண்ட்டுக்கு கீழே போனாலும் பெரிய அளவு ஐவியில் சேஞ்சஸ் இல்லை. அப்படின்னா என்னென்னா ரெண்டு சைடுமே பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஓகேங்களா, பெரிய சேஞ்சஸ் இல்லை. இதனால தான் மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். ஒரு ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் சைடில் கால் காண்டரும் புட் காண்டரும் எடுக்கும்போதும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 மாதமாக
பிஃபோர் எக்ஸ்பைரி டேக்கு மார்னிங் நம்ம காலையில் இந்த மாதிரி கால் காண்றோம் புட் காண்றோம் இந்த மாதிரி ஒரு சின்ன தான் நம்ம அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த மணியில் சின்ன ரிஸ்க் இருக்கிற மாதிரியும் இந்த சைடு ஒரு 0.5%லேருந்து 1% வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் வர மாதிரியும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே ஒரு 0.5%லேருந்து 1%க்கு ரேஞ்சு க்ரியேட் பண்ணணும் கால் சைடும் புட் சைடும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நின்னா ஒரு சின்ன ஒரு லாஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4K வந்து தாராளமாக வந்துடுது என்னதான் மார்க்கெட் ஒரு சைடு ஓடினாலுமே உங்களுக்கு மேக்ஸ் ரிஸ்க்கே 4400 அப்படின்னும் போது இந்த டீல் நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா இது 1:1.2%க்கு மேலே வருது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்குது ஓகேங்களா ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5% வந்து மேலேயும் கீழே ரேஞ்ச் வச்சுருக்கனால பெருசாக வந்து பாதிக்கப்பட மாட்டோம் ஸோ இந்த லெக்ஸை நான் அப்படியே நான் காட்டுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லாவுமே ஒர்க் ஆகுது ஓகேங்களா நான் ரெண்டு சைடுமே ஒரு கால் காண்ட்ரோ ஒரு புட் காண்ட்ரோம் போட்டிருக்கேன் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5000 ப்ராஃபிட் வர மாதிரியும் 4000 ரிஸ்க் வர மாதிரியும் போட்டிருக்கேன் ஸோ மார்க்கெட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 3 to 4K வந்து ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ செக் பண்ணுங்கள் நான் லெக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காட்டுறேன் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம மார்க்கெட் முடியும் போது ஒரு 60 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி முடிஞ்சிருந்தது எனக்கு என்னமோ ஜிடிபி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது ஓகேங்களா குவார்ட்டர்லையும் கொடுத்துருந்தாங்க இயர்லையும் கொடுத்துருந்தாங்க ஸோ விச் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எஃப்எக்ஸ் ரிசர்வ் வந்து டேட்டா கொடுத்துருந்தாங்க விச் இஸ் வெரி வெரி குட் இந்த ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 7 பில்லியன் USD வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் 716க்கு மேலே பில்லியன் போகும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு உச்சத்தை அடையும் இப்போதைக்கு 693 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ் ரிசர்வாக நம்மக்கிட்ட இருக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே இது பெருசாக வந்து வளரும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் விச் இஸ் குட் பட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா FIA இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 1000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க நம்ம மார்க்கெட் ஒரு 82 பாயிண்ட் இறங்கியிருந்தோம் ஒரு 1000 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது ஈக்குவலாக ஆகிடுச்சு மார்க்கெட் ஒரு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் போகாத மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பொசிஷன் வந்து டவுன் சைடில் க்ரியேட் பண்ணப்படலை விச் இஸ் ஓகே மண்டே மார்னிங் புதுசாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மார்க்கெட் போகிறதுக்கான வேலைகள் வந்து ட்ரேடரால் பண்ணப்படும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்சைட் போகலாம் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் எஸ்டன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை காட்டணும்ல ஸோ கால் காண்டர் புட் காண்டர் ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல புரிதல் இருந்தால் மட்டும் எடுங்க ஸோ அதில் கண்டிப்பாக ரிஸ்க்கும் இருக்குது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸு நேற்றுமே ஒரு 2% இறங்கி இருந்தது இது வந்து நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ வால்டாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆனது பட் வால்டாலிட்டி ரெடியூஸ் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு டிகே பெருசாக ஃப்ரைடே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இதுக்காக எனக்கு தெரிஞ்சு மண்டே இல்லைனா வர நாட்களில் பெரிய ஒரு டிகே மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன் நிஃப்டியோட ஸ்டாடல் 415 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு அண்ட் சென்செக்ஸ்க்கு ஒரு 1023 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்போது சென்செக்ஸ் வந்து ஈஸியாக 1000 பாயிண்ட் மூவ் வந்து கொடுக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் அண்ட் வால்டைல் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது டவுன் சைட்லேருந்து வால்டைலாக மாறி இருக்குது அப்போ என்ன அப்படின்னா இது நீங்கள் டோஜின் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு இடம் நிற்கிது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் லெட்ஸ் சி அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க அது பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் ஒரு சைடு ஓட வாய்ப்பு நிறையா அதே மாதிரி பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை எடுங்க லாஸ்ட் ஒரு 3 டேஸாக மார்க்கெட் அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் ஹோப்ஃபுல்லி கம்மிங் வீக்கில் அது வந்து பிரேக் ஆகும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன் அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் விஷயத்தில் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு கண்டிப்பாக ஷார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் பெரிய ஷார்ட் இருக்க வாய்ப்பு கிடையாது அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட் ஏறி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அண்ட் இந்த பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு இதில் மேபி வந்து லாங் இருக்கலாம் பேங்க் நிஃப்டியில் லாங் இருக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன் மிட் கேப் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு அண்ட் இந்த பாயிண்ட்டே இறங்கியிருக்கு இது மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாங் அன்வைண்டிங்காக இருக்க வாய்ப்பு பெருசாக ஷார்ட் இருக்காது ஏன்னா ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இது மேபி ஒரு மாதிரி லாங் அன்வைண்டிங்காக கூட இருக்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி நல்லாவே வந்து இறங்கியிருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் மிட் கேப் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு எஸ் அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால பெரிய அளவு வந்து சேஞ்சஸ் வந்து வராது பட் வீக்லி ஆப்ஷனில் பெருசாக வந்து சேஞ்சஸ் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு புட்டு வந்து மார்க்கெட்டில் பெரிய அளவு இல்லை அப்படின்றது தான் இதோட அர்த்தம் அண்ட் குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது நெகட்டிவில் இருந்தது பட் ஆனால் எண்ட் ஆஃப் விஓடியில் அது நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லியாகணும் விச் இஸ் குட் அண்ட் நம்ம ஜிடிபி ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் அண்ட் ஃபாரின் ரிசர்வும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா இருக்குது நியர்லி 7 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் வந்து ஏறி இருக்குது அது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம்
அண்ட் வர வாரமும் வந்து வால்டைலாக இருக்க தான் வாய்ப்புங்க. ஓகேவா? முதல்ல ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வர வாரம் ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. ஸோ அங்கே ரேட் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு ஆட்டம் போடும். மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரியுதுங்க. ஓகேங்களா? பட் நேற்று டே 1 வந்து நெகட்டிவாக வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. இது நான் எதிர்பார்த்தது தான். லாஸ்ட் 6 மாதமும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து நெகட்டிவாக கொடுத்தாலே மார்க்கெட் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுது. வால்டைலாக இருக்குது. லிட்ஸி இந்த மாதமும் அப்படி இருக்க வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அண்ட் கன்க்ளூஷனாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மாதிரி டவுன் சைட்லேருந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். மேபி மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் சைடில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். பட் நிறைய நியூஸ் வர இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. வர வாரம் வந்து குளோபலாகவும் சரி இந்தியாவுக்கும் சரி நியூஸஸ் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். உங்கள் ஓன் அனலைசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.